அன்பு உறவுகளை, உங்கள் உயிரை காக்க உயிர் மூச்சு திரைப்படம் தூத்துக்குடி கிளியோபாட்ரா திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பன்முக இயக்குனர் பிராட்வே சுந்தரின் பிரம்மாண்டமான படைப்பு. அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணியின் கதை வசனத்தில், மெர்சி ரோஸ்லின் ஜோதிமணி தயாரிப்பில் உயிர் மூச்சு. நமது உறவுகளில் எத்தனை பேர் மாரடைப்பால் உயிரிழப்பு? இன்றைக்கு நம் கண்முன் எத்தனை பேர் மாரடைப்பால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மோடு அருகில் பேசிக்கொண்டு இருந்தவர், வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருந்தவர், மேடையில் பாடிக்கொண்டு அல்லது பேசிக்கொண்டு இருந்தவர் திடீரென்று சுருண்டு விழுந்து இறப்பது தினசரி பெருகிக் கொண்டே வருகிறது. இதற்கு ஒரு முடிவு வேண்டாமா? இதற்கு ஒரு விடிவு வேண்டாமா? இதை உணர்த்துவதே உயிர் மூச்சு திரைப்படம். நமது உறவுகளில் எத்தனை பேர் மாரடைப்பால் உயிரிழப்பு? இழந்த உயிரை மீட்க முடியுமா? இழக்கு முன் காக்க வேண்டாமா? இதற்கு மருத்துவம் படித்திருக்க தேவையில்லை. மாரடைப்பு முதல் உதவி செய்ய தெரிந்தாலே போதும். இதோ ஒரு உறவின் உரையாடல் உங்களுக்கு சமர்ப்பணம். அம்மா, என்னடா சத்தம் பலமா இருக்கு? நீ என்ன படிச்சிருக்க? 2 டிகிரிடா. உன் படிப்பை தூக்கி குப்பையில போடு. ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணன் 29 வயசுல எப்படி செத்தாரு? மாரடைப்புடா. மாரடைப்பு முதலுதவி செய்ய தெரியுமா? அண்ணனுக்கு செய்தியா? நெஞ்சு வலின்னு சுருண்டு விழுந்துட்டான்டா. உடனே சோடா வாங்கி கொடுத்து மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம்டா. போற வழியிலேயே அண்ணன் செத்துட்டான்டா. படிச்சும் மாரடைப்பு விழிப்புணர்வு இல்லாம மாரடைப்பு முதலுதவி செய்யாம அண்ணனை கொன்னுட்டியம்மா. புரியலையடா. மாரடைப்பு வந்தவுடன் முதலுதவி செய்திருந்தா அண்ணனை காப்பாத்திருக்கலாமா? அண்ணனை காப்பாத்திருக்கலாம். அது எப்படிதான் செய்யணும்? மாரடைப்பு வந்த 5 to 10 நிமிஷத்துக்குள்ள தரையில கிடத்தி மார்புல கைய வச்சு கைய மடங்காம 30 தடவை மார்பை அழுத்தி அழுத்தி 2 தடவை வாயில சுவாசம் கொடுக்கணும். இப்படி 1 நிமிஷத்துல 4 முறை செய்யணும். விட்டு விட்டு உடனே செய்யணும். அதாவது 4 முறை தொடர்ச்சியா 1 நிமிஷத்துல 120 தடவை மார்பை அழுத்தி இடையிடையே 8 தடவை வாயில சுவாசம் கொடுத்து பல முறை செய்யும் போது நின்று போன மூச்சு மீண்டும் வந்துரும். இதுதான் உயிர் மூச்சு. உயிர் மூச்சு திரைப்படம் இதைத்தான் சொல்லுது. இனிமேல் மாரடைப்பு முதலுதவி செய்ய தெரியாம ஒரு உயிர் கூட சாக கூடாதுமா. நன்றி கூறி வணக்கம் சொல்லுவது